கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ குரு சீரடி சாய்பாபா ஆலயத்தில் ஸ்ரீ யோகேஸ்வரி உடனுரை ஸ்ரீ யோகேஸ்வரர் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கோவியம் முள்ளோடை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ குரு ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் உள்ளது. அதில் ஸ்ரீ யோகேஸ்வரி உடனுரை ஸ்ரீ யோகேஸ்வரர் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா நேற்று மாலை 6 மணிக்கு மேல் முதல் கால பூஜை என்று ஆரம்பித்து அருள்மிகு ஸ்ரீ யோகேஸ்வரி உடனுரை யோகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமாக சந்தனம், விபூதி, பால், தயிர், தேன், இளநீர், பன்னீர், பழ வகைகள், பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிவபெருமானின் உருவமான லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து தொடங்கப்பட்டது. தொடர்ந்து 11 மணிக்கு மேல் 2ஆம் கால பூஜையும், அதிகாலை 1 மணிக்கு மேல் 3ஆம் கால பூஜை, அதனைத் தொடர்ந்து 4 மணிக்கு மேல் 4ஆம் கால பூஜையும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ யோகேஸ்வரி உடனுரை ஸ்ரீ யோகேஸ்வரர் சுவாமியை வணங்கி சென்றனர். தொடர்ந்து இரவு முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு கால பூஜைகளும் முடிவுற்ற பிறகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் நினைத்ததை வேண்டி சென்றால் விரைவில் செயல்படும். அது மட்டுமல்லாது தியானம் செய்வதற்கு சிறந்த இடமாகவும் 6 அடி உயரமுள்ள லிங்கமும் உள்ளது. இதனால் பக்த கோடிகள் மற்றும் ஆன்மீகவாதிகள், பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு முழுவதும் சன்னதியில் பக்த கோடிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வீதி முழுவதும் தீபங்கள் ஏற்றப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பாக காட்சியளித்த ஆலயத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சிவனடியார் சுவாமிநாதன், சிவனேய அன்பர்கள், ஆலய திருப்பணிக்குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அபிஷேகப்பாக்கம் அயுற்று மகாதேவர் ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இந்த விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி விழாவானது 4 கால பூஜை அல்லது 6 கால பூஜை நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் கோமியம் தவளக்குப்பம் அடுத்துள்ள அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அய்யூற்று மகாதேவர் ஆலயத்தில் 16வது ஆண்டு மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் நடைபெற்ற 2ஆம் ஜாம சிவராத்திரி பூஜையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன்பின் ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட ஆன்மீக நண்பர்கள் மேலும் சிவ பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். லாஸ்பேட்டை கால்பந்து கிளப் 4வது ஆண்டு 3வது கால்பந்து போட்டியை லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடத்தியது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கால்பந்தாட்ட வீரர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். மூத்த உறுப்பினர்கள் சிவா, தாமோதரன், மைக்கேல், ஆல்வின், சிவமணி மற்றும் மதியழகன் ஆகியோர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விளையாட்டுப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு இறுதிப் போட்டியை தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்.
தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், இளைஞர்களிடையே நல்ல குணம், தலைமை தத்துவ குணங்கள் மற்றும் உடல் தகுதியை வளர்ப்பதில் விளையாட்டு முக்கிய பங்கு வகிப்பதாகவும், எதிர்காலத்தில் திறமைகளை மேம்படுத்தவும், உயர் மட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தவும் இதுபோன்ற போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் பங்கேற்றுள்ள அணிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் பரிசனை வழங்கியதற்கு நன்றி. புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் மதினா நகரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் செம்மண் சாலை அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் மதினா நகரில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் 19.15 லட்சம் ரூபாய் செலவில் செம்மண் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அஸ்வின்குமார், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரு நிமிஷம் வர்றேன். தள்ளி வைப்பா. காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முதல் கால பூஜை மாலை 6:25 முதல் 9:28 வரையிலும், இரண்டாம் கால பூஜை இரவு 9:28 முதல் காலை 12:31 வரையும், மூன்றாம் கால பூஜை அதிகாலை 12:31 முதல் காலை 3:34 வரையிலும், நான்காம் கால பூஜை அதிகாலை 3:34 முதல் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக விடிய விடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். பூசாரிபாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் உடனுரை கைலாச நாயகி ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் மதலப்பட்டு மதுரா பூசாரிபாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் உடனுரை கைலாச நாயகி ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா முதற்கால பூஜை ஆரம்பமாகி தொடங்கியது. அதற்கு பூசாரிபாளையம் கிராமத்தின் சார்பில் அபிஷேக பொருட்கள் மற்றும் பூ மாலைகளுடன் சீர்வரிசையாக சென்று ஸ்ரீ கைலாசநாதருக்கு பால், தயிர், இளநீர், தேன்,
பன்னீர், பழ வகைகள், சந்தனம், அபிஷேகத்தூள், விபூதி மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் 9 மணிக்கு மேல் 2ஆம் கால பூஜையும், 12 மணிக்கு மேல் 3ஆம் கால பூஜையும், மறுநாள் 16ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு மேல் 4ஆம் கால பூஜை முடிவுற்று சிறப்பு அலங்காரத்தில் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் உடனுரை கைலாச நாயகி பொதுமக்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமான் திருநாமங்களை பாடி வழிபட்டு வணங்கி சென்றனர். பக்த கோடி பெருமக்களுக்கு இரவு முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அதிசயம் காட்டிடும் சிவனே. ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உட்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் கோபாலன் கடை, ஜே நகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி 15,41,110 ரூபாய் மதிப்பீட்டிலும், பொறையூர் ஐயனாரப்பன் கோவில் தெருவிற்கு சாலை அமைக்கும் பணி 10,86,751 ரூபாய் மதிப்பீட்டிலும், சேந்தநத்தம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி 4,18,133 ரூபாய் மதிப்பீட்டிலும், உளவாய்க்கால், 3 ஸ்டார் நகர் மற்றும் ஸ்ரீவேலன் நகருக்கு சாலை வசதி அமைக்கும் பணி 11,05,794 ரூபாய் மதிப்பீட்டிலும், அகர மாரியம்மன் கோவில் தெருவிற்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி 27,95,986 ரூபாய் மதிப்பீட்டிலும், கோனேரிக்குப்பம் புட்லாயம்மன் கோவில் தெரு மற்றும் நடுத்தெரு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி 5,22,253 ரூபாய் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் கேபிஆர் கார்டன் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி 11,37,210 ரூபாய் மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் காமராஜர் நகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி 3,61,112 ரூபாய் மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் பின்புறம் உள்ள தெருவிற்கு தார் சாலை அமைக்கும் பணி 8,99,257 ரூபாய் மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு வடக்கு தெரு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி 3,98,265 ரூபாய் மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு ஈவிஆர் ஸ்ட்ரீட் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணி 27,54,237 ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 1,16,33,108 ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு உள்கட்டமைப்புகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீபன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் சிமெண்ட் சாலை, தார் சாலை மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் பழைய பூரணாங்குப்பம் வீதி, வாட்டர் டேங்க் வீதி, மாதாகோவில் வீதி, ட்ரீம் சிட்டி, வானவில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 9,15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை
இமாக்குலேட் பள்ளி அருகே நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து ராதாகிருஷ்ணன் நகரில் 6,90,62,200 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பெரியார் சிலை அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து சுப்பையா நகர் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை சிறப்பு பொறியாளர் பக்தவச்சலம், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி மற்றும் அரியாங்குப்பம் பஞ்சாயத்து அதிகாரிகள், பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அந்தந்த பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரியையொட்டி புதுச்சேரியில் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மகா சிவராத்திரியையொட்டி புதுச்சேரியில் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மகாகவி பாரதியார் வழிபட்ட குரு சித்தானந்தா கோவிலில் சிவராத்திரியையொட்டி சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். அதேபோல் நகரின் மையத்தில் உள்ள பழமையான வேதபுரீஸ்வரர் கோவிலில் சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வழிபாடுகள் நடத்தப்பட்டன. உள்ளூர் மக்களும் வெளிநாட்டவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொஞ்சம் கீழே குனிஞ்சு புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை அமைதியான முறையில் நடத்தும் நோக்கில் 484 ரவுடிகள் மீது போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிரடியாக மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட ரவுடிகள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் கஞ்சா விற்பனையை தடுக்க ஆபரேஷன் விடியல் திட்டம் மூலம் போதை கும்பல் மீது காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் வருகிற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது. இதற்கிடையில் புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை அமைதியாகவும் நியாயமாகவும் மற்றும் சுதந்திரமாக நடத்துவதற்காக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டம் மற்றும் ஒழுங்கு சீர்குலையாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற பின்னணியில் உள்ள ரவுடிகளின் விவரங்களை திரட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ரவுடிகள் மற்றும் குற்ற சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு ஆர்டிஓக்கள் முன்னிலையில் விசாரணை நடத்தி இனிவரும் காலங்களில் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் எந்தவித குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட மாட்டோம் என அவர்களிடம் உறுதிமொழி பத்திரத்தில் எழுதி வாங்கி அனுப்பப்படுகின்றனர். அதன்படி இந்த மாதம் மட்டும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் 31 நபர்கள், முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் 29 நபர்கள், கோரிமேடு காவல் நிலையத்தில் 24 நபர்கள், வில்லியனூர் காவல் நிலையத்தில் 21 நபர்கள், சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் 19 நபர்கள், முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் 18 நபர்கள் உட்பட புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமாக 484 பேர் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் ரவுடிகள், தற்போதைய ரவுடிகள் என பலர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதோடு தேர்தல் நடைபெறும் நேரத்தில் உறுதிமொழி பத்திரத்தை மீறி அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால்
உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதோடு அபராதமும் விதிக்கப்படும். அது மட்டுமின்றி அவர்கள் ஊருக்குள் நுழைய தடை அல்லது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். காங்கிரஸ் கட்சி விஸ்வகர்மா அணி சார்பாக மகா சிவராத்திரியை ஒட்டி சிவன் ஆலயங்களில் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி கவிக்குயில் நகர் பகுதியை சேர்ந்தவர் வடிவேல். காங்கிரஸ் கட்சி விஸ்வகர்மா அணியின் மாநில செயலாளராக உள்ளார். இவர் ஆண்டுதோறும் சிவராத்திரி தினத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிவன் ஆலயங்களிலும் அன்னதானங்கள் வழங்கி வருகிறார். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் அன்னதானம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மகா சிவராத்திரியையொட்டி கர்வடிக்குப்பம் பகுதியில் உள்ள சித்தானந்தா ஆலயம், காந்தி சாலையில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயம் மற்றும் பாண்டிச்சேரியில் பல்வேறு சிவன் ஆலயங்களில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் விஸ்வகர்மா அணியை சேர்ந்த நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீமான் வித்யாலயா பள்ளியின் ஆண்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி பங்கேற்பு. புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் ஸ்ரீமான் வித்யாலயா சர்வதேச மாண்டசரி பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் சீதாராமன் தலைமை தாங்கி விழாவினை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககத்தின் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்கள் தங்களது உரையில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி மற்றும் கலை திறன்களின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைத்தனர். பள்ளி தலைவர் விக்னேஸ்வரன் சீதாராமன், மேலாண்மை இயக்குனர் நிவேதா விஜயரங்கன் மற்றும் பள்ளியின் முதல்வர் நஸ்ரீன் இப்ராஹிம் ஆகியோரின் முன்னிலையில் விழா தொடங்கப்பட்டது. குத்துவிளக்கேற்றப்பட்டதை தொடர்ந்து மாணவர்களின் மனம் கவர்ந்த பரதநாட்டியம், சிலம்பம், நவீன நடனங்கள் மற்றும் ரெயின்போ ஃபிஷ் இசை நாடகம் போன்றவை அரங்கேறின. குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த ஊமை நாடகம் மற்றும் சமூக விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் புதுச்சேரி முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் ஆகியோர் பள்ளியின் சார்பாக பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மாணவர்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்த இந்த விழாவில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இறுதியாக பெற்றோர்களுக்கான சிறப்பு நடனம் மற்றும் தேசிய கீதத்துடன் விழா நிறைவு பெற்றது. தமிழக வெற்றி கழகம் சார்பாக வைத்திக்குப்பம் பகுதியில் அங்காளம்மன் ஆலய கட்டுமான பணிக்கு ரூபாய் 25,000 நன்கொடையாக வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் அங்காளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கட்டுமான பணிக்காக முதல் தவணையாக 25,000 ரூபாய் பணத்தை முன்னாள் காவல்துறை ஐஜியும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியுமான விஜே சந்திரன் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை நிர்வாகி பிரதீபன், சமூக ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் வேல்முருகன், பிரதாபன், சந்துரு, வினோத், பார்த்திபன், கிரண்ராஜ், பேட்ரிக் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வி, செல்வி, இந்திரா, கனிமொழி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறை கேட்பு கூட்டமும் நடைபெற்றது.
ஐந்தாவது நாளாக 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் புதுச்சேரியில் மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் கடந்த 12ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு 5வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்தனர். முதலமைச்சர் அறிவித்தபடி ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறையில் காலி ஓட்டுநர் பணியிடங்களை 108 ஓட்டுநர்கள் மூலம் நிரப்ப வேண்டும். 10,000 ரூபாய் சம்பளம், போனஸ், நிலுவை சம்பள உயர்வு வழங்க வேண்டும். மாதந்தோறும் சம்பளம், பண பலன்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடர்கிறது. போராட்டத்திற்கு சங்க கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், புருஷோத்தமன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இருபத்தி 6 ஆண்டுகளாக பணி செய்யும் தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். 26 ஆண்டுகளாக பணி செய்யும் தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி ராஜா திரையரங்கம் சந்திப்பில் இருந்து இன்று ஆளுநர் மாளிகை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். போராட்டத்திற்கு சங்க தலைவர் ஜூலி சாரா தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் பிரகதீஸ்வரன், வெற்றி, தனலட்சுமி, சுந்தரராமன், தமிழ்ச்செல்வி, அருள்ராஜ், நவநீத கிருஷ்ணன், சத்யா, சுமதி உட்பட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். CITU நிர்வாகிகள் சீனிவாசன், ராமசாமி, மதிவாணன், ராஜ்குமார், லாவண்யா, பரமேஸ்வரி, மணிபாலன் மற்றும் ஏராளமான செவிலியர்கள், ஊழியர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஊர்வலம் நேரு வீதி வழியாக ஆளுநர் மாளிகை நோக்கி வந்தது. அவர்களை நேரு வீதியில் காவல்துறையினர் தடுப்புகளை வைத்து தடுத்தனர். இதனால் அங்கே தரையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷம் எழுப்பினர். மேலும் மேலும் போராட்டத்தை, தீவிரமான போராட்டத்தை தூண்டாதே. அதிகாரிகளே ஆட்சியாளருக்கு கவலை இல்லை, மக்களை பற்றி கவலை. ஆரோவில் அருகே கடலில் குளிக்க சென்ற ஆந்திராவை சேர்ந்த 2 வாலிபர்கள் பலி. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் 21 வயதான ஜஸ்வந்த், சாதிக், நவாஸ் கான், ஜெயந்த் ஆகியோர் நேற்று புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தனர். இந்த நிலையில் இன்று பிற்பகல் இவர்கள் 4வரும் ஆரோவில் அருகே உள்ள தந்தராயன் குப்பம் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கி ஜஸ்வந்த் மற்றும் சாதிக் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கடலில் குளிக்க சென்ற 2 வாலிபர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 15,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு CBI விசாரணையோ அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறை விசாரணையோ எதற்கும் நான் தயார். நிரூபிக்காவிட்டால் அமித்ஷா பதவி விலக தயாரா? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி. புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காரைக்காலுக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முதல்வராக நாராயணசாமி இருந்தபோது ஊழலில் சிக்கியிருந்ததாகவும் 15,000 கோடி ரூபாய் ஊழல் புரிந்ததாகவும் ATM மிஷின் போல் செயல்பட்டு காங்கிரஸ் தலைமைக்கு நிதி கொடுத்ததாக சரமாரியாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மானியம் குறைத்துதான் தந்தது. ஆண்டுக்கு 2,200 கோடி ரூபாய் தான் மத்திய அரசு தந்தது. இப்படி இருக்க எப்படி ஊழல் நடந்திருக்க முடியும்? மத்திய காங்கிரசுக்கு நிதி கொடுத்ததாக கூறியது அப்பட்டமான குற்றச்சாட்டு. இதற்கெல்லாம் அமித்ஷா ஆதாரத்தை தெரிவிக்க வேண்டும். அமித்ஷா தெரிவித்தது அப்பட்டமான பொய். அவர் பேசியது வேதனை தருகிறது. யார் ஊழல் செய்தார்கள், ஊழல் செய்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். தற்பொழுது NR காங்கிரஸ் பாஜக ஆட்சி 5 ஆண்டு காலம் நடைபெறுகிறது.
கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பெஸ்ட் புதுச்சேரியாகும் என பிரதமர் மோடி பேசினார். அதுபோல் நடந்துள்ளதா? ஒரு தொழிற்சாலையாவது கொண்டு வந்தார்களா என கேள்வி எழுப்புகிறேன் என்றார். 5 ஆண்டு கால சாதனையை சொல்லிவிட்டு இனி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என மக்களிடம் சொல்ல வேண்டும். எந்த சாதனையும் செய்யாததால் மக்களிடம் தங்கள் சாதனை பற்றி அமித்ஷா பேசவில்லை. போலி மருந்து வழக்கில் சிக்கியுள்ள பேரவைத் தலைவர் செல்வத்தையும் தனது சொத்துக்களை காப்பாற்ற பாஜகவில் இணைந்த நமச்சிவாயத்தையும் வைத்துக் கொண்டு மேடையில் வைத்து அமித்ஷா இப்படி பேசியுள்ளார். அமித்ஷாவிற்கு சவால் விடுகிறேன். புதுச்சேரி அரசோ, சிபிஐ விசாரணையோ, அமலாக்கத்துறையோ, வருமான வரித்துறை விசாரணையோ எதற்கும் நான் தயார். ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று நிரூபித்தாலும் அரசியலை விட்டு விலக தயார். நிரூபிக்காவிட்டால் அமித்ஷா பதவி விலக வேண்டும். பிரதமருக்கு அடுத்த நிலையில் உள்ள அமித்ஷா 3ஆம் தர அரசியல்வாதி அல்ல. தவறான தகவல்களை காங்கிரஸ் மீது சரமாரியாக கூறியது கண்டிக்கத்தக்கது. எந்த விசாரணைக்கும் தயார். சனீஸ்வர பகவான் கோவில் பக்கத்திலேயே குற்றச்சாட்டை அமித்ஷா கூறியுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக 24 இடங்களை பெறுவோம் என கூறியுள்ளார் அமித்ஷா. ஆனால் 4 இடங்கள் கூட வெல்ல முடியாது என்றார். காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் பேசுகையில், அமித்ஷா மீனவர்கள் பற்றி காரைக்காலில் ஏதும் பேசவில்லை. இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்த படகுகளை மீட்பது பற்றி கூட பேசவில்லை. போலி மருந்து தயாரித்த வழக்கில் 10,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. தற்போது காங்கிரஸ் ஆட்சியில் 15,000 கோடி ரூபாய் ஊழல் என சொல்லும் அமித்ஷா ஏன் 5 ஆண்டுகளில் நடவடிக்கை எடுக்கவில்லை? மாநில அந்தஸ்து தரவில்லை. தேர்தலை புறக்கணிப்பதாக கூறிய ரங்கசாமி அதை அமித்ஷாவிடம் பேசாமல் கூட்டணி தொடர்கிறது என்றார். நாராயணசாமி ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் நிலையில்தான் அமித்ஷா உள்ளார். 30 நாட்களுக்குள் 15,000 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக ஆதாரம் காட்டுங்கள். இல்லாவிட்டால் 1 கோடி ரூபாய்க்காவது ஆதாரம் காட்டுங்கள் என்றார். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தமிழகத்தில் திமுகவுடன் ஆரம்பிக்கும் போது புதுச்சேரியிலும் தொடங்கும். திமுக அலுவலகத்தில் கூட்டம் நடந்தபோது நான் ஊரில் இல்லை. காங்கிரஸில் பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கவில்லை. குழு அமைத்த பிறகு கூட்டணி கட்சிகளுடன் பேசுவோம். 30 தொகுதிகளும் கையும் சூரியனும் பெறும் என்றார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சுனாமி குடியிருப்பு பகுதிகளுக்கான குடிநீர் பங்கேற்று குழாய்கள் அமைத்தல், 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை புனரமைத்தல் திட்டத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சுனாமி குடியிருப்பு பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தின் கீழ் சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் உள்ள 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை புனரமைத்தல், குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைத்தல், வீடுகளுக்கான குடிநீர் இணைப்புகள் வழங்குதல், குடிநீர் குழாய்கள் பதித்த சாலைகளை புனரமைத்தல் ஆகிய பணிகளுக்காக 8.93 கோடி ரூபாய் அளவிற்கு அரசாணை பெறப்பட்டுள்ளது. இந்த பணிகளை செய்ய 6.87 கோடி ரூபாய் அளவிற்கு பணியாணை வழங்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 5,000 பொதுமக்கள் பயன்பெறுவர். இப்பணிக்கான பூமி பூஜை விழாவினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்த விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார் மற்றும் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் மற்றும் அரசு செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் சுதர்சனம், இளநிலை பொறியாளர் லோகநாதன், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் விழாவில் பங்கேற்றனர். ओम यशिवो नाम रूपाप्य या देवी सर्वमंगलम देवो स्मरणे दैव सर्वदो जय मंगलम मंगलम परमेश्वरी मंगलम ललिता देवी मंगलम नीललोचना मंगले मंगलाधारे मंगल ओम राजाधिराजाय प्रसन्न सायिने नमो वयं वैश्वराय महेम सवें कामकामकामाय वयं कामेश्वर वैष्णवरोदारे वीराय वैष्णवराय आदिपुरुषाय देवाय गन्धमोदकाग्ने वल्लभाप्रभगाग्ने श्रीगणेशाय मंगलम मंगलप्रणनादाय मंगलमनश्वतमे मंगलम राजाय राजा